கொள்கை என்று வருகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு. யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. அது வேஸ்ட் லக்கேஜ், இனிமே தேவையில்லை. அந்த பெட்டி ஓடாத பெட்டி, ஓடாத வண்டி, பழைய மோட்டார் சைக்கிள் அது வேஸ்ட். அது இல்லைன்னா நாளை பிஜேபி இல்லைன்னா நாளை ஜெயிச்சிருக்க வேண்டிய காரணம். அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 2019 சரி 2021 சரி நாங்க தோத்தது பிஜேபியால. ஓகே, எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக கூட்டணி இருக்காது. வருகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக கூட்டணி இருக்காது என்பதை நான் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். இது தீ, இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். 100 தடவை சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். தீ குளிக்கணுமா சொல்லுங்க. அப்படியாவது உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாங்க யாராவது ஒருத்தர் தீ குளிச்சு காட்டுறோம். என்ன சொல்ல முடியும் நாங்க அதுக்கு மேல? திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத. திட்டவட்டமா முடிவு பண்ணதாச்சே. அஜித்